வெல்கம் டு நாம்ஸ் vlogs. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப குவிக்காக க்ரீமியாக மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் துருகின தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 20 நிமிஷம் நல்லா ஊற வச்ச 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இது ஓரமாக இருக்கட்டும். மோர் குழம்பு செய்ய நம்ம என்ன நீர்க்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி கொதிச்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் நல்ல ஒரு 70% வெந்து வரட்டும். நல்லா கொதி வந்தோன்னே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதி வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸியை அலசி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இருக்கட்டும். மூடி போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். சைடில் கெட்டியான தயிரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த குழம்புல இந்த மோரை ஆட் பண்ணிட வேண்டியதுதான். நல்ல க்ரீமியான நல்ல டேஸ்டான மோர் குழம்பு தயாராகிட்டுருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப குயிக்காக நல்ல டேஸ்ட்டாக செய்யலாம். தாளிப்புக்கு ஒரு தடுக்கா பேனில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் ஆட் பண்ணணும். நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். பெருங்காயம் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சதும் நம்ம இந்த மோர் குழம்போடு இந்த தாளிப்பை ஆட் பண்ணிட வேண்டியதுதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வெயிலில் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் இந்த மோர் குழம்பை உங்கள் லன்ச் மெனுவில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட மோர் மிளகாய் இல்லை காலிஃப்ளவர் பக்கோடா அந்த மாதிரி நல்லா சுல்லாப்பாக ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க சைட் டிஷ்ஷாக. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ்க்கு மறக்காமல் நாப்ஸ் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம்.